உயிர்களிடத்திலும் கருணையோடு இருப்பவர்கள், அவர்கள் தான் சிவத்தை வெளிப்படுத்துகின்ற ஆன்மாக்கள். என்ன சிவம் அப்படிதானே இருக்கான். எந்த உயிரையும் அவனுக்கு ஆனது ஆகாததுன்னு வேறுபடுத்துறது இல்லையே. சலமிலன் சங்கரன் இல்லையா? சலமிலன்னு ஓரவஞ்சனம் இல்லாதவன் அர்த்தம். எல்லாம் யாரா இருந்தாலும் சரி இல்லையா? அயோக்கியர்களுக்கும் அவன் என்ன பண்றான்? நல்லவன் தான் இல்லையா? இவன் அயோக்கியம் தானே, இவனுக்கு அருள் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணல, ஒதுக்கி வைக்கல இல்லையா? கடவுளே இல்லைன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கான் பத்தியா, அவனுக்கும் என்ன பண்றான்? அருள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அதனால தான் அவன் சலமிலன். அப்ப அவனையே சிந்தித்து அவனையே வெளிப்படுத்துகின்ற பக்குவத்தில் இருக்கிறவர்கள் தான், அவர்கள் தான் என்னது, திருவாரூர் பிறந்தார், திருவாரூர் பிறத்தல். இப்போ இந்த திருவாரூர் பிறத்தல் என்பதே இதற்கு முந்தின எத்தனையோ பிறவிகள்ல நாம செய்த தவம் தான் திருவாரூர் பிறக்கின்ற தவம். அதைத்தான் சேக்கிழார் சொல்றாரு இல்லையா? நம்முடைய தண்டி அடிகள் திருவாரூர் பிறக்கும் தவமுடையார், திருவாரூர் பிறக்கும் தவமுடையார். அப்ப இயல்பாகவே அவர் எங்க இருக்கிறாரு? சிவத்திலேயே திளைத்திருப்பவராக இருக்கிறார். அதனால்தான் திருவாரூர் பிறக்க முத்தி, திருவாரூர் பிறக்க முத்தி. திருவாரூர்ல பிறந்த எல்லாருக்கும் முத்தி கிடையாது. திருவாரூர்ல பிறந்தா எல்லாருக்கும் முத்தி கிடையாது. எல்லாருக்கும் முத்தி கொடுத்துருவாங்க. திருவாரூர் அது இப்படிதான் நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் சொன்னா, திருவாரூர் பிறக்க முத்தி இல்லையா? ஒண்ணு திருவாரூர் பிறக்கிறதுக்கே ஒரு தவம் பண்ணி, அது வேற செய்தி. அந்த ஊர்ல பிறக்கிறதுக்கு புண்ணியம் பண்ணி இருக்கணும் தான், இல்லைன்னு சொல்லல. இல்ல அது வேற செய்தி. அது அங்க போனோம்னா பாடம் போயிடும். இப்போ அதாவது நாம நினைச்சோம்னா காசியில இறந்துட முடியாது. காசியில இறக்க முத்தின்னு சொல்றோம் இல்ல. அதாவது இறத்தல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, எங்க இருந்தாலும் பற்று நீங்காது. காசிக்கு போனா பற்று நீங்கணும், பற்று நீங்கணும், நீங்கனாதான் முத்தி இல்லையா? அப்ப காசி இறக்க முத்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? காசியில செத்து போனா முத்தி இல்லை. புரியுதா? நாம காசிக்கு போனா எதனா ஒண்ணு விட்டுட்டு வரணும்னு சொல்றாங்களே, நாம எல்லாம் தப்பு தப்பு